ஸோ நம்ம அந்த உலகத்தில் பார்க்கங்களா, வன்முறைகள், அங்கங்கே சண்டைகள், சூழ்ச்சிகள், இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சாத்தான் இருக்கிறான் என்பது நன்றாகவே தெரியும் அந்த கிரியைகளுக்கு பின்பாக. அதே போல் ஆண்டவரிடமிருந்து மனுஷனுடைய வாழ்க்கையை விலக்கி பாவத்திற்கு அவனை இழுத்து செல்கிற அநேகருடைய வாழ்வை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சாத்தான் செயல்படுகிறான் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. எபேசியர் 2:2 கூட பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, இப்பொழுது கூட கீழ்ப்படியாதவர்களிடம் இப்பொழுது செயல்படுகிற ஆவி என்று அந்த சாத்தானுடைய ஆவியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. சாத்தானை பற்றிய 2 உண்மைகளை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாதுங்க. ஒன்று, முதலாவது, ஆண்டவருக்கும் நம் வாழ்க்கைக்கான அவருடைய திட்டங்களுக்கும் முற்றிலும் அவன் எதிரானவன். எது ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்தாலும், கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஒன்று செய்கிறான்டா அதற்கு எதிரானவன், எதிர்த்து நிற்பவன் என்பதை நாம் உணர்ந்து எப்பொழுதும் சாத்தானை நாமும் எதிர்க்கிறவர்களாக, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டு வசனம் சொல்கிற போல் நாமும் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும்.